இந்த உலகத்துல பெருமாள் யாருக்காக அதிகமா கருணை காட்டுவார் தெரியுமா? செல்வம் உள்ளவர்களுக்கா? இல்ல, சுத்தமான மனசு உள்ள ஒரு சிறிய பக்தனுக்காக. இது பெருமாளே நேரில் வந்து காப்பாத்திய ஒரு உண்மை பக்தி கதை. ஒரு அழகான சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனிடம் பணம் இல்லை, பெரிய வீடு இல்லை. ஆனா பெருமாளின் மீது அளவில்லாத பக்தி இருந்தது. தினமும் காலை எழுந்ததும் ஒரு துளசி இலை, ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு சின்ன பெருமாள் சிலைக்கு முன் உட்காருவான். நாராயணா, என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனோட பூஜை ரொம்ப சின்னது, ஆனா அவன் மனசு ரொம்ப பெரியது. அதை பார்த்த கிராமத்தினர் சிரிச்சாங்க. ஏய் கண்ணா, இப்படி பூஜை செஞ்சா பணம் வருமா? ஆனா கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பெருமாள் பணம் தரலன்னாலும் பரவாயில்லை, என்னை விட்டு போகாம இருந்தாலே போதும். ஒரு நாள் கண்ணனுக்கு சாப்பிட கூட எதுவும் இல்லை. பசியால உடம்பு நடுங்கியது. கண்ணீரோட பெருமாளை பார்த்தான். பெருமாளே, இன்னைக்கு எனக்கு எதுவும் இல்ல, ஆனா நீங்க இருக்கீங்கன்னு நம்புறேன். அவன் சாப்பாடு கேட்கல, பணம் கேட்கல. அவன் கேட்டது ஒன்னே ஒன்னு, என்னை தனியா விட்டுடாதீங்க பெருமாளே. அந்த நேரம் அவனோட கண்ணீர்ல உண்மையான பக்தி இருந்தது. அப்போ திடீர்னு வானம் ஒளிர ஆரம்பிச்சது. சங்கு ஒளிச்சது, சக்கரம் சுழன்றது. நீல நிற ஒளிக்குள்ள பெருமாள் நேரிலே தோன்றினார். கண்ணா, எனக்கு பெரிய கோயில் வேண்டாம், விலை உயர்ந்த காணிக்கை வேண்டாம், உன் மனசு சுத்தமா இருந்தாலே போதும். அந்த வார்த்தைகள் கண்ணனோட மனசையே உருக்கின. பெருமாள் கண்ணன் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். அந்த நிமிஷமே அவன் பசியும் போச்சு, அவன் பயமும் போச்சு. அவன் மனசு முழுக்க நிம்மதியால நிரம்பிச்சு. அந்த நாளிலிருந்து கண்ணனின் வாழ்க்கை மாறிச்சு. அவன் உழைப்பு உயர்ந்தது, அவன் நம்பிக்கை வளர்ந்தது. ஆனா அவன் பக்தி மட்டும் ஒரு நாளும் மாறவே இல்ல. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, செல்வம் இல்லன்னு கவலை வேண்டாம். பெருமாளின் மீது உண்மையான பக்தி இருந்தா அவர் எப்போதும் நம்மோடே இருப்பார். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நாராயணா, நாராயணா.